எதுக்கு இந்த அறநிலைத்துறை இருக்கு? நீங்க கோயிலை நிர்வாகம் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அமைச்சரே ஒத்துக்கிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சு பேசியிருக்கார். அதனால அப்பா சொன்னதை கேட்காத பிள்ளைங்கன்னா அது என்ன பிள்ளை? இப்ப நேற்றுக்கு பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு. என்னன்னு சொன்னா 1185 கோடி ரூபாய் இந்துக்கள் கொடுத்த நன்கொடையில்தான் இந்த கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்குன்னு இத்தனை நாளா. அதுலயும் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் பக்தர்கள் கொடுத்த 1185 கோடி. வாட் இஸ் திஸ் நான் சென்ஸுங்கிறேன். இவர் என்ன வழிகாட்டுறது, என்ன இந்துக்கள் என்ன கொடுக்கறது? எந்த கோவில், நான் பல கோவில் கும்பாபிஷேகமே நேர போயிருக்கேன். அறநிலைத்துறை செய்யறது கிடையாது. அது தவிர நான் ஏற்கனவே ஆதாரங்களோடு குற்றம் சாட்டியிருக்கேன். கும்பாபிஷேகம் அவரவர் தங்களுடைய பக்தியின் காரணமாக தங்களோட டொனேஷன்ல நடத்தினா அறநிலைத்துறை அதையும் தட்டி பறிக்குமா? எதுக்கு இந்த அறநிலைத்துறை இருக்கு? நீங்க கோயிலை நிர்வாகம் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அமைச்சரே ஒத்துக்கிட்டார். 31,000 கோயிலுக்கு அறங்காவலரே போடல. காரணம் மக்கள் அப்ளை பண்ணலைன்னு. ஒன்னும் நம்பலைங்கிறேன் நான். ஆகவே அந்த மாதிரியாக ஒரு மோசமான ஒரு அரசாங்கம், இந்து விரோத அரசு தமிழ்நாட்டில் இருக்கு. அது ஒரே தேர்தல் திட்டம் வந்து ஜனநாயகத்துக்கு முரணானது அப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு? நெஞ்சுக்கு நீதியிலேயே அவர் சொல்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சு பேசியிருக்கார். அதனால அப்பா சொன்னதை கேட்காத பிள்ளைங்கன்னா அது என்ன பிள்ளை? அனுப்புள்ள தென்னம்புள்ள மாதிரி. அதனால அதை நம்ம ஏத்துக்க முடியாது. உங்க அப்பாவே அன்னைக்கு அதை ஏத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நன்றி. அப்போ இப்ப வரைக்கும் செய்யலைன்னு ஒத்துக்கிறாரு செல்வ பெருந்தொகை என்ன. அதனால இங்க நான் ஏற்கனவே 1 month பேக் நான் அரசாங்கத்தை எச்சரித்திருந்தேன். நீங்க எப்பவுமே உங்களுடைய எண்ண ஓட்டமே சென்னை சென்ட்ரிக்கா இருக்கு. அது தப்பு. ஏன்னா 1.5 மாதத்துக்கு முன்னாடியே கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இங்கெல்லாம் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அதனால கொஞ்சம் உங்க சிந்தனையை சென்னைக்கு வெளியிலையும் கொண்டு வாங்கன்னு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம், திண்டிவனத்திலிருந்து வெள்ளூர், கிருஷ்ணகிரி வரைக்கும் இந்த பகுதி முழுவதும் அங்க டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய சேதத்துக்கு ஆளாகி இருக்கு. பாராளுமன்றத்திலையும் பொய் சொல்றதுங்கிறது திரவிடியன் ஸ்டாக்குக்கு பழக்கமா போச்சு. 940 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கு. மீதி நீங்க பாதிப்பினுடைய பட்டியல், அதனுடைய கணக்கீடு அனுப்பிச்சா நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு எவ்வளவு அதிகமா உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்போம். நன்றி.